வணக்கம். இப்போ இந்த இபி பில் இபி பில் எப்போ வரும்? 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்குங்க இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில். அது வரும்போதே நமக்கு ஒரு பக்குன்னு என்ன எவ்வளோ வரப்போதோ இந்த தடவை, அதுவும் வெயில் காலம், எவ்வளோ பில் வரப்போதோ அப்படின்ட்டு ஒரு பயத்தோடயே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் இதுக்கெல்லாம் இது ஒரு தீர்வே கிடையாதா? என்னதான் ஏன் இப்படிலாம் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது அதனுடைய பின்னணியும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். வாங்க அதை தான் நம்ம கொஞ்சம் அந்த டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டோட அவங்களுடைய பங்கு என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து 1957 நிறுவப்பட்டிருக்கு. அவங்க எவ்வளோ அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய முன்னெடுப்புகள் முயற்சியெல்லாம் செஞ்சு பண்ணியிருக்காங்க. அதாவது விவசாயத்துக்கு நல்ல கரண்ட்டை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதே போல் கிராமப்புறங்கள்லாம் தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலமாக இருக்குது. கிராமப்புறத்திலலாம் மின்சாரத்தை கொண்டு போயிருக்காங்க. அதே போல் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இந்த காற்றாலைகள் மூலயமாவும் சூரிய மின்சக்தி மூலயமாவும் கரண்ட்டு தயாரிக்கிறது. அதில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்னணி மாநிலமாக திகழுதுங்க. ஆனால் இவ்வளோ இருந்தும் நமக்கு அந்த ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை பில்லு எவ்வளோ வருதோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதே மாதிரி கேட்டால் இபி போர்டு ஆல்ரெடி லாஸில் இருக்குது, அங்கே ஆளுங்க சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவாகவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல தகவல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இது போல் நல்ல தகவல்கள்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் வரும். இப்போ வாங்க போகலாம். இப்போ அதனுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது இந்த புது கவர்மெண்ட்டு ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் முயற்சி செஞ்சுருக்காங்க, முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கும்போது முதல்ல நிதி நிலைமையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் கொடுத்தாங்க. அது நல்லது தான். எப்படி ஒருத்தங்களை குறை சொல்கிறதுக்கு பதில் சயின்டிஃபிக்காக அதை படிச்சுட்டு புள்ளியலோடு அதை பேசுகிறது, நல்ல ஒரு ஆதாரத்தோடு பேசுகிறது கரெக்டு. அதுலேயும் நம்ம பார்த்தோம் எவ்வளோ இருக்குது என்னன்றது. அதுபோல் இபிலையும் இவங்க ஒரு ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக இந்த மாதம். அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர்ஸு பயனாளர்கள் வந்து 2001 143.5 லட்சம், அதாவது 1,43,00,000 கிட்டத்தட்ட பயனாளர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அது இன்க்ரீஸ் ஆகி இப்போ 2026லிங்க 351,00,000, அதாவது 3,50,00,000 பயனாளர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பயன்படுத்துகிறவங்க, மின்சாரம் பயன்படுத்துகிறவங்க இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், எல்லோரும் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகமாக இருக்குங்க. அதே போல் டிமாண்டு, அந்த கரண்ட் வந்து மெகாவாட்டில் தான் கணக்கிடுறாங்க. 2001 பார்த்திங்கன்னா 6,687 மெகாவாட்டு தயாரிச்சிருக்காங்க. இப்போ 2026 பார்த்திங்கன்னா 20,231 மெகாவாட்டு தயாரிக்கிற அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 3-4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வெள்ளை அறிக்கையை பொறுத்து நமக்கு மின்சாரம் கட்டணம் குறையுமா, அதுதானே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நடுத்தர வர்க்கங்கள்லாம் இருக்காங்க, ஏழை எளிய மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ மின்சார கட்டணம் குறையணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க, டெட்ஸ், அதாவது கடன் மட்டுமே 2021 வந்து 1,67,00,000 இருந்ததாம். இப்போ 2026 பார்த்திங்கன்னா 2,47,00,000 கடன் மட்டுமே இருக்குங்க. 2,47,00,000 அதிகம்தான். அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க, அதை எப்படி சீரமைக்க போகிறாங்க, அதையும் அவங்க வெள்ளை அறிக்கையில் சொல்லணுங்க. இதுதான் கடன்ட்டு ஒரு ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதையும் சொல்லணும் இல்லைங்களா? அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன 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 எதிர்காலத்தில் என்ன பரிந்துரைகள், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு
7-8 பரிந்துரைகள் சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி சீரமைப்பு, ஃபைனான்ஸை நல்லபடியாக மேனேஜ் பண்ணுறது, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, எந்த முறையில் அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம கஜானாவை, அதெல்லாம் பற்றி யோசிக்கிறது முதல் ஹை பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ரினியூவபிள் எனர்ஜி, நான் சொன்னேன் இல்லைங்களா, காற்றாலைகள், அதே போல் சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிறது, அதெல்லாம் இன்னும் அதிகப்படுத்தலாம். ஏன்னா நிறைய நமக்கு இது ஒரு கந்தக பூமி தானே, இங்கே நிறையா கன்னியாகுமரியில் இந்த மாதிரி சைட்லாம் நல்லா காற்றாலைகள், அதே மாதிரி சூரியன் நல்லா எப்போ பார்த்தாலும் வெயில் தானுங்களே, அதிலிருந்து கரண்ட்டு தயாரிக்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு நல்ல ப்ரொப்போசல். அடுத்தது நவீனமயப்படுத்துதல், நவீனமாக்குதல். இப்போ ஏஐ அதுன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வச்சு புதிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு அது நல்ல ஒரு அட்வான்ஸ்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குங்க. அதுக்கப்புறம் மின் திருட்டை தடுக்கிறது, இதில் வேறு தெஃப்ட் வேறு, மின் திருட்டை தடுக்கிறது. பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீட்டிங்லன்னா கரண்ட்டை பப்ளிக்லேருந்து ஊறிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி தடுத்து அதில் ஒரு பர்சன்டேஜ் சேவ் பண்ணலாம். அடுத்தது மனித வள மேம்பாடு. நிறைய வேக்கன்சி ஃபில்லப் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணாலே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருவாங்க, ஒரு சில நேரத்தில் வந்துடுவாங்க. அதுக்கெலாம் வந்து காரணம் அங்கே வந்து ஆட்கள் சரியான முறையில் ஆட்கள் இல்லாத ஒரு காரணம். அதனால் நிறைய ரிக்ரூட்மெண்ட், ஃப்ரெஷ் ரிக்ரூட்மெண்ட் பண்ணணும், 1000கணக்கில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு 15,000 கிட்ட 20,000 கிட்ட பண்ணணுன்ட்டு ஒரு பிளானில் இருக்காங்க அடுத்த 5 இயர்ஸில். அடுத்தது விவசாய மின்சாரம். விவசாயம் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. அவர்கள் சேற்றிலே கால் வைத்தால் தான் நம் சோற்றிலே கை வைக்க முடியும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா, அவங்களுக்கு மின்சாரம் எப்படி கொடுக்கறதுன்றதை பற்றி. அடுத்தது இவி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு, மின்சார வாகனங்களுக்கும் இப்போல்லாம் வந்து ரொம்ப இப்போ வர பார்த்தீங்கன்னா ரோட்டில் நம்ம ஒரு 10ல் 5 வண்டி இவி வெஹிக்கிளாக இருக்குங்க, எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கிள். அதனால் அவங்களுக்கும் அங்கங்கே ஸ்டேஷன்ஸ் வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் பேட்டரியில். அதை எப்படி நம்ம இன்னும் நவீனப்படுத்தி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி. அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வெளிப்படைத்தன்மை, என்ன கடன், என்ன பிரச்சனை, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் ஒரு 60-70 வருஷமாக யாருமே அதை சொன்னதில்லை. ஆனால் இந்த கவர்மெண்ட்டு அதை நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக ஓப்பன்னஸாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. இது வந்து நல்ல ஒரு ஒயிட் பேப்பர், நல்ல அறிக்கையாக தான் இருக்குங்க. அதனால் இது போக போக தான் தெரியும் இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு. டெஃபினட்டாக இந்த இவங்க சொன்ன பரிந்துரையெல்லாம் நல்லா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காற்றாலை, இது சூரிய மின்சாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, நவீனமயமாக்குதல், ஃபண்டை ரைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம பொதுமக்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுடைய மின் கட்டணம், நம்ம இபி பில்லு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இத்தோடு என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்கள். யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.